ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப வித்தியாசமான ஒரு மூவி தான் பார்க்க போகிறோம். கடைசி நிமிஷம் வரைக்குமே பல ட்விஸ்ட்டோட திக்னு நம்மளை கொண்டு போகிற ஒரு மூவி. க்ரியேட்டிவிட்டிக்கும் கற்பனைக்கும் என்றைக்கும் பவர் இருக்குது. அதுவும் குழந்தைகளோட க்ரியேட்டிவிட்டியும் கற்பனையும் வேறு லெவல். அவங்க இமேஜினரியாக வேர்ல்டு ஃப்ரெண்ட்னு கற்பனையாக க்ரியேட் பண்ணி அதுங்க கூட விளையாடுவாங்க. அப்படி க்ரியேட் ஆகிற இமேஜினரி ஃப்ரெண்ட் பேயாக இருந்தால் அதுங்க உலகத்துக்கு நம்மளை இழுத்துட்டு போனால் என்ன ஆகும்? இமேஜினரி 2024 இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மூவி. சரி வாங்க ஃபுல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஒரு சின்ன கதவை திறந்துக்கிட்டு ஒரு லேடி கையில் ரத்த கரையோட பயத்தில் ஓடி வராங்க. இதோட இந்த கேமை முடிச்சுக்கலாம்னு இட்ஸ் ஓகேன்னு ஒரு ஆளோட வாய்ஸ். பின்னாடி இவங்களை பாதி மனுஷன் பாதி சிலந்தின்னு ஒரு கிரியேச்சர் துரத்திட்டு வருது. இல்லை கிட்ட வராதுன்னு பயத்தில் கண்ணை முடிச்சு பார்த்தா கனவு. என்ன வழக்கமான கனவான்னு அவங்க ஹஸ்பண்ட் கேட்குறாரு. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின் ஜெசிகா. அவங்க ஹஸ்பண்ட்க்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகி 2 பொண்ணுங்க இருக்காங்க. ஏதோ ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கூட ப்ராப்ளம். ஸோ நம்ம ஜெசிகாவை செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்காரு. இப்போ இவங்க ஃபேமிலியாக ஜெசிகாவுடைய பழைய வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. இந்த சின்ன பொண்ணு பேர் தான் ஹாலிஸ். இவ பேர் டெய்லர். டெய்லருக்கு ஜெசிகாவை பிடிக்காது. ஜெசிகா குழந்தைகளுக்கான ஸ்டோரிஸில் ரைட் பண்ணுறவ. சரியாக லீடு கிடைக்காம திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஹாலிஸ் வேணும்னா என் கூட வந்து விளையாடுங்கன்னு கூப்பிட்றா. இவங்க 2 பேரும் ஹைட் அண்ட் சீக் விளையாடுறாங்க. ஹாலிஸ் நம்பர் சொல்ல ஜெசிகா போய் ஒளிஞ்சிக்கிறா. அப்போது ஜெசிகாவுக்கு ஆஃபீஸில் இருந்து கால் வர பேசுகிறதுக்கு வெளியே போயிடுறா. ஹாலிஸ் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு பேஸ்மெண்ட்க்கு போகிறா. அப்போ ஹாலிஸ்க்கு ஒரு டெடி பேர் பொம்மை கிடைக்குது. கால் பேசி முடிச்சுட்டு ஜெசிகா வந்து சாரி டச் எல்லாம் அர்ஜென்ட் கால், சரி இப்போவா நம்ம விளையாடலாம்னு கூப்பிட ஹாலிஸ் என் கூட விளையாட சான்சி கிடைச்சிட்டான்னு சொல்கிறா. அந்த டெடி பேர் தான் சான்சி. அப்புறம் பக்கத்து வீட்டு பையன் டெய்லர் கிட்ட கடலை போட்டுட்டு இருக்கான். அப்போ ஜெசிகா வந்து ஸ்பாயில் பண்ணி விட்டுடுறா. இதனால இன்னும் ஜெசிகா மேலே கோவப்படுறா டெய்லர். நைட்டு ஹாலிஸ் அவளோட இமேஜினரி ஃப்ரெண்ட் கூட பேசிட்டு இருக்கிறத கேட்டு அவளை பாருங்கன்னு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஜெசிகா சொல்கிறா. அவரும் சின்ன வயசுல இருந்த அவரோட இமேஜினரி ஃப்ரெண்ட் பற்றி சொல்கிறாரு. ஹீரோயின் எனக்குலாம் அந்த மாதிரி எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஹாலிஸ் நான் சான்சி கூட ஹைட் அண்ட் சீக் விளாட்றேன், ஒளிஞ்சுக்க நல்ல இடம் சொல்லுங்கன்னு கேட்க இங்கே 2 பேருக்கு நடுவில் வந்து படுக்க வைக்கிறாங்க. ஜாலியாக சான்சி வந்துட போகிறா, அமைதியாக இருப்போம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது யாரோ வரா சத்தம் கேட்குது. உங்களுக்கு அந்த சத்தம் கேட்குதானே ஜெசிகா கேட்க அவரோட ஹஸ்பண்ட் இல்லை எனக்கு எதுவுமே கேட்கலையேன்னு சொல்கிறாங்க. என்னென்ன பெட்ஷீட்டை எடுத்துகிட்டு எட்டி பார்க்குறாங்க. இப்போ பெட்டு கீழே அந்த சத்தம் கேட்குது. உடனே பொறுமையாக ஒளிஞ்சு பார்க்குறாங்க. பேனு ஹாலிஸ் பயமுறுத்துறா. ஹீரோயின் பயந்துடுறாங்க நல்லா. ஆனால் நான் பயப்படலைன்னு சமாளிக்கிறாங்க. அப்படியே கட்டளை கீழே கேமராவை மெதுவாக கொண்டு போகிறாங்க. அந்த டெடி பேர் அங்கே இருக்குது. மறுநாள் ஹீரோயின் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹாலிஸ் ஸ்கேவெஞ்சர் ஹண்ட் லிஸ்ட்னு எடுத்துகிட்டு வந்து நானும் சான்சியும் நீ கேம் விளையாட போகிறோம்னு காட்டுறா. எனக்கு சம்திங் ஹாப்பியாக ஒன்று வேணும்னு கேட்குறா. அந்த ஸ்கேவெஞ்சர் லிஸ்ட்டை யாருக்கும் காமிக்கக்கூடாதுன்னு சான்சி சொல்லிட்டதாகவும் சொல்கிறா. சரி ஓகேன்னு இவங்க ஒரு பால் எடுத்து ஸ்மைலியை வரைஞ்சி ஹாலிஸ் கிட்ட கொடுக்குறாங்க. ஹாலிஸும் லிஸ்ட்டில் ஒரு டிக் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறா. நான் ஜெசிகா இன்ட்ரெஸ்டிங்காக பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பால் பவுன்ஸ் ஆகிற சத்தம் கேட்குது. ஹாலிஸ் தானே நினச்சி செல்லாம் போய் தூங்குன்னு சொல்லிக்கிட்டு கீழே வராங்க. அப்போ பேஸ்மெண்ட் கதவு லாக்ல இல்லை. திறந்து பார்த்தா இவங்க கொடுத்த பால் அங்கே இருக்குது. பட் இப்போது சேட் ஃபேஸ் அதில் வரைஞ்சிருக்கு. ஹாலிஸை கூப்பிட்டுக்கிட்டே பேஸ்மெண்ட்க்கு இறங்கி உள்ளே போகிறாங்க. அங்கே ஜெசிகா H5ன்னு ஒரு பாக்ஸ் இருக்குது. இவங்க 5 வயசு வரைக்கும் யூஸ் பண்ண எல்லா திங்ஸுமே அதில் இருக்குது. அப்போது ப்ளூ கலரில் ஒரு டோரோட டிராயிங் எடுத்து பார்க்குறா. அதில் நெவர் எவர்னு இருக்குது. திரும்பவும் ஹாலிஸ்னு தேடிக்கிட்டு மேலே வராங்க. அப்போ ஹாலிஸ் சான்சி கூட பேசிகிட்டு இருக்கிற சத்தம் கேட்டு மொபைலில் வீடியோ ரெக்கார்டரை ஆன் பண்ணிக்கிட்டு ஹாலிஸை வந்து பார்க்குறா. சான்சி கூட பேசிக்கிட்டு ஹாலிஸ் இருக்கா. அப்போது தேங்க்யூன்னு ஒரு லேடியோட வாய்ஸ் கேட்குது. ஜெசிகா என்ன லேடி வாய்ஸ் கேட்குதுன்னு எட்டி பார்க்குறா. ஹாலிஸ் அவன் பின்னாடி தான் இருக்கிறதா அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்ல ஜெசிகா திரும்பி பார்க்குறா. பின்னாடி யாருமே இல்லையன்னு திரும்பும் போது உடனே ஒரு லேடி வந்து அவளை விட்டுருன்னு மேலே வந்து விடுறாங்க. மாம்னு டெய்லரும் ஹாலிஸும் ஓடி வராங்க. இங்கே ஏதோ ஒன்று இருக்குது, என் பொண்ணுங்களை நான் காப்பாற்றி ஆகணும்னு அந்த லேடி சொல்கிறாங்க. அந்த லேடி வேறு யாரும் இல்லை, இவங்க 2 பேரோட அம்மா தான். அவங்களுக்கு மென்டலி ஏதோ ப்ராப்ளம், அதனால் ஹாஸ்பிட்டலில் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த ப்ராப்ளம்னால ஹாலிஸ் ஃபீல் பண்ணுவான்னு நினச்சி ஜெசிகா ஹாலிஸை வந்து பார்க்குறா. அப்போ ஹாலிஸ் சான்சி என் கையில் இருக்க இந்த தழும்பை மறைய வைக்கிறதா சொல்லியிருக்கான்னு சொல்கிறா. இப்போ ஹாலிஸ் சான்சிக்கு மிமிக்ரிலாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். தூங்கு சான்சின்னு சொல்லிட்டு ஹாலிஸ் தூங்க ஹாலிஸை விட மாட்டேன் அப்படின்னு ரஃப் வாய்ஸில் சொல்லுது. மறுநாள் காலையில் ஜெசிகா கார்டனில் உட்காந்து பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது கேமுக்கு எனக்கு ஒரு பேஸ்ட் தேவைன்னு ஹாலிஸ் வந்து வாங்கிட்டு போகிறா. இப்போ ஹீரோக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குது, நான் வெளியே போயிட்டு வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. அப்போது ஒரு பாட்டி வந்து ஜெசிகா கிட்ட வந்து பேசுகிறாங்க. இவங்க வேறு யாரும் இல்லை, ஜெசிகாவுக்கு சின்ன வயசில் பேபி சிட்டிங் பண்ணவங்க. பட் இப்போ அதெல்லாம் நம்ம ஜெசிகாவுக்கு ஞாபகம் இல்லை. ஹாலிஸ் மாதிரி தான் ஜெசிகாவும் சின்ன வயசில் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் முழுசாக சொல்கிறதுக்குள்ளே ஹாலிஸ் எனக்கும் சான்சிக்கும் பசிக்குதுன்னு வந்து கூப்பிட்றா. இவங்களும் போயிட்டு அவங்க 2 பேருக்கும் கேக் செஞ்சு கொடுக்குறாங்க. அப்புறம் ஜெசிகா நான் அர்ஜென்ட் ஒர்க்காக வெளியே போகிறேன், நீ ஹாலிஸை பார்த்துக்கணும் டெய்லர் கிட்ட சொல்லிட்டு போகிறா. அவங்க அப்பாவை பார்க்க போகிறா. அவர் சுயநினைவே இல்லாமல் இவங்ககிட்ட பேசுகிறாரு. இங்கே வீட்டில் ஹாலிஸ் பூச்சிகளை எல்லாத்தையும் ஒரு பாட்டிலில் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கா. டெய்லர் என்னன்னு கேட்டால்
ஸ்கேவெஞ்சர் அன்லிஸ்ட்ல இதுவும் ஒன்று. இதை நான் முடிச்சிட்டேன்னா சான்சியோட உலகத்துக்கு என்ன அவன் கூட்டிட்டு போவான்னு சொல்கிறான். டெய்லர் சிரிச்சுக்கிட்டு நீ உன் ஒர்க்கை பாரு, நான் என் ஒர்க்கை பார்க்குறேன்னு பக்கத்து வீட்டு பையனை வீட்டுக்கு கூப்பிட்றான். அவன் வந்தவொடனே ஆலிஸ் கையில் இருக்க பாட்டிலை வாங்குறான். ஆலிஸ் அதை தொடாசன்னு வெடுக்கணும் அவங்ககிட்ட இருந்து பிடிங்கிடுறான். இங்கே ஜெசிகா அப்பாவுக்கு ஸ்டோரி படித்து சொல்லிட்டு இருக்கா. அப்போதான் அவங்க அப்பாவுக்கு இது ஜெசிகான்னு தெரியுது. அப்போ அவரு அதோட கண்ணை பார்த்தேன், நீ மறைஞ்சிட்ட, சிபிகிட்ட பேசாதுன்னு கத்துறாரு. இங்கே வீட்டில் அந்த பையன் சரக்கடிக்கலாம்னு பாட்டிலை எடுக்க கீழே போட்டுடுறான். ஷீட், சீக்கிரம் போய் மேலே இருந்து டவுல் எடுத்துட்டு வா, உடனே தொலைச்சிடலான்னு டெய்லர் சொல்ல இவனும் மேலே போகிறான். அப்போது ஆலிஸ் ரூமில் ஏதோ மியூசிக் ப்ளே ஆகுது. உள்ளே போய் பார்த்தா பார்ட்டி லைட்ஸ் மாதிரி கலர் கலராக இருக்குது. அதில் ஷேப்ஸ்லாவும் இருக்குது, முக்கியமாக டெடிபேரோட ஷேப்பும் இருக்குது. அதை பார்த்துட்டு இவன் ஆஃப் பண்ணுறான். என் பொருளை தொடாதானே ஆலிஸோட வாய்ஸ் கேட்குது. மாத்திரை போட்டதில் இன்னும் கேராக இருக்கேன்னு இவன் போய் ஹியூரின் போகிறான். அப்போது பக்கத்தில் திரும்ப அந்த மியூசிக் கேட்குது. என்னன்னு பார்த்தா டவல்குள்ள அந்த டெடிபேர் பொம்மை. பயத்தில் உடனே ஜிப்பை எடுக்கிறான், கீக்குது. இந்த இடத்த விட சீக்கிரம் போகணுன்றான்னு வெளியே வர ஆலிஸோட பொருளை தொடாத அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. அந்த மியூசிக்கும் திரும்ப ப்ளே ஆகுது. பொம்மைக்கெல்லாம் ஸ்விங் மாதிரி ஒரு பின்னாடி இருக்கும்ல, அது கீழே இவன் காலுக்கு அடியில் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி இவனும் பின்னாடியே போகிறான். ஹே ஆலிஸ் நீ தானே அப்படின்ட்டு கூட்டிட்டும் போகிறான். இப்போ மாட்டிக்கினியா, இனிமேல் விளையாடவே முடியாதுன்ட்டு அதை பிடிக்கிறான். உடனே நிமிர்ந்து பார்த்தா அந்த டெடிபேர் டவல்குள்ளே இருக்கு. அந்த மியூசிக்கோட பீட் அதிகமாகி மியூசிக்கோட கிட்ட வருது. இவன் பயத்தில் ஸ்ப்ரிங் மேலே இருந்த காலை எடுக்க வேகமாக கிட்ட வந்து மான்ஸ்டர் மாதிரி இவனை பயமுறுத்துது. பயத்தில் கண்ணை மூடிடுறான். உடனே கண்ணை திறந்து பார்த்தா இப்போ அது இல்லை. என்னாச்சுன்னு டெய்லர் வந்து கேட்குறா. உடனே ஜெசிகாவும் அப்போ வந்துடுறா. இவங்க 2 பேருக்கும் நடந்தது என்னன்னு தெரியாது. ஜெசிகா அந்த பையனோட அம்மா கிட்ட நான் இல்லாத போது என் வீட்டுக்கு வரான்னு மாட்டி விட்டுடுறாங்க. அப்புறம் ஜெசிகா அவளோட ரூமுக்கு வரா. அவளோட டிராயிங்கில் ஸ்பைடர் ஃபேஸ் கட் பண்ணி இருக்கு. இது கண்டிப்பாக ஹாலிஸாக தான் இருக்கும்னு போய் ஹாலிஸ் ரூமுக்கு போகிறா. அப்போது அந்த ஸ்கேவெஞ்சர் அன்லிஸ்ட்டை ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கிறா. ஹாலிஸ் பெட்டில் தூங்கிட்டு இருக்கா, பெட்ஷீட்டை பூத்திக்கிட்டு. அவள் ஃபீல் பண்ணுறான்னு நினச்சி ஜெசிகா ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது கார்டனில் ஹாலிஸோட சத்தம் கேட்குது. என்னென்னு ஜன்னல் வழியாக பார்த்தா ஹாலிஸ் ஒரு மரப்பலகையை பிடுங்கிட்டு இருக்கா. அப்போ இது யாருன்னு பார்த்தா சான்சி. உடனே ஜெசிகா ஸ்கேவெஞ்சர் அன்லிஸ்ட் கலெக்ட் பண்ண திங்ஸ்னு எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறாங்க. அப்போ இவங்களுக்கு பின்னாடி ஒரு உருவம் நிற்கிது. இங்கே ஹாலிஸ் ஆணியை பூ மாதிரி நினச்சிக்கிட்டு ஓங்கி அடிக்க வர அதுக்குள்ளே ஜெசிகா தட்டி விட்டுடுறா. கையில் ஆனால் லைட்டாக கிழிச்சிக்குது. மறுநாள் டாக்டர் வராங்க கவுன்சிலிங்க்கு. கேமராவை ஆன் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹாலிஸ் கிட்ட சில கொஷின்ஸ் கேட்கும்போது அப்போது ஹாலிஸ் சான்சியும் என் கூட இருக்கலாமான்னு கேட்டுட்டு அந்த பொம்மையை எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் உட்கார வைக்கிறா. டாக்டர் சான்சி பற்றி கேட்குறாங்க. அவனுக்கு எப்பயுமே ரொம்ப பசிக்கும், அவன் கண் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவன் கண்ணில் நான் இமேஜின் பண்ணுற எல்லாமே தெரியும்னு ஹாலிஸ் சொல்கிறா. டாக்டர் ஸ்கேவெஞ்சர் அன்லிஸ்ட்னா என்ன, உன்னை ஏன் அவன் ஹர்ட் பண்ணுற மாதிரி பண்ண சொன்னான், இதெல்லாத்தையும் அவன்கிட்ட கேளுன்னு சொல்கிறாங்க. திரும்பி ஹாலிஸ் சான்சி கிட்ட பேசுகிறா. அப்போ சான்சிக்கு ஹாலிஸே தான் மிமிக்ரியும் பண்ணுறான். அப்போ ஹாலிஸ் ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுறா. டாக்டரும் சரி போதும் நிறுத்த ஹாலிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஹாலிஸ் அழுதுகிட்டே திரும்ப ஒரு வாய்ஸ் உன்னையும் உன் பேத்தியும் 3 பேரையும் விட மாட்டேன்னு. உடனே பயத்தில் டாக்டர் ஜெசிகா கிட்ட வந்து இதை பற்றி சொல்கிறாங்க. ஹாலிஸ்க்கு வாயை மூடிக்கிட்டே பேச தெரியுமான்னு கேட்குறாங்க. ஆனால் அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு ஜெசிகா சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு கேஸ் பார்த்துருக்குன்னு ஃபுட்டேஜையும் எடுத்து காட்டுறாங்க. ஹாலிஸ்க்கு நடக்கிற மாதிரி சேம் திங்ஸ் தான் அந்த சின்ன பையனுக்கும் நடந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய கேசஸ் நான் படிச்சிருக்கேன். எல்லா கேசஸ்லையும் கடைசியில் குழந்தைங்க மிஸ் ஆயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஃபுட்டேஜில் வர பையன் எவர்னு சொல்கிறான். உடனே ஜெஸ் அவங்க சின்ன வயசுல பண்ண அந்த ப்ளூ கலர் டோர் டிராயிங்கை எடுத்துட்டு வந்து காட்டுறாங்க. அதுலயும் நெவர் எவர்னு இருக்கு. உடனே அந்த டெடிபேரை அடிச்சாகணும்னு சொல்ல டாக்டர் எந்த பேர்னு கேட்குறாங்க. அதான் ஹாலிஸ் உள்ள எடுத்துட்டு வந்தாலே அந்த டெடிபேர் தானே சொல்ல. இல்லை அப்படிலாம் எதுவுமே இல்லைன்ட்டு அவங்க ஃபுட்டேஜ் எடுத்து காட்டுறாங்க. அதில் டெடிபேர் பொம்மை இல்லவே இல்லை. என்னடா இதுன்னு இவங்க எடுத்த வீடியோவையும் எடுத்து பார்க்குறாங்க. அதுலேயும் டெடிபேர் இல்லை. டெய்லர் கிட்டையும் கேட்டு பார்த்தா அவளும் எந்த பேர் அப்படிலாம் எதுவுமே இல்லையே, சான்சினா இமேஜினரி ஃப்ரெண்ட் தானேன்னு சொல்கிறா. அப்போது டக்குன்னு டெடிபேர் ஒன்று இல்லைன்னு ஷார்ட்ஸில் காமிக்கிறாங்க. ஜெசிகா அண்ட் ஹாலிஸ்க்கு மட்டும்தான் இந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு. எப்போ இருந்து இந்த மாதிரி நடக்குதுன்னு கேட்ட இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து தான் அப்படின்னு ஜெசிகா சொல்கிறாங்க. ஓகே என் கொலிக் கிட்ட பேசிப்பாருன்னு நம்பர் கொடுத்துட்டு டாக்டர் போகிறாங்க. உடனே ஜெசிகா அவங்க பண்ண டிராயிங் எடுத்து பார்க்குறாங்க. அதில் ஒரு ஓரத்தில் டெடி இருக்கிறத நோட் பண்ணுறாங்க. இங்கே புரண்ட சத்தம் கேட்டு ஹாலிஸ் போகிறா. சான்சி ரியல் தானே நிமிந்து பார்க்குது அந்த பொம்மை. இங்கே ஜெசிகாவை பண்ண எல்லா டிராயிங்ஸுமே எடுத்து பார்த்துட்டு இருக்கா. எல்லாத்துலேயுமே கரடி இருக்குது. அதில் ஒரு டிராயிங்கில் ஒரு டோருக்குள்ளே ஒரு சின்ன பொண்ணை ஒரு உருவம் இழுத்துட்டு போகிறதா இருக்குது. அதை பார்க்குறாங்க. உடனே ஜெஸ்ஸும் டெய்லரும் ஹாலிஸை தேடுறாங்க. இங்கே ஹாலிஸ் பேஸ்மெண்ட்டில் ப்ளூ கலர் டோரை பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கா. கலெக்ட் பண்ண எல்லா திங்ஸுமே ஒரு பவுலில் போட்டுட்டு இதை எரிய வைக்கணும்னு பார்க்குறா. பட் அவளுக்கு பயமாக இருக்குது. என்னால் முடியாதுன்னு சொல்கிறா. அப்போ அவள் பின்னாடி இருந்து ஒரு கை வருது. இங்கே ஜெஸ்ஸியும் டெய்லரும் தேடிக்கிட்டு பேஸ்மெண்ட்கே வந்துடுறாங்க. ஆனால் ஹாலிஸ் இப்போ அங்கே இல்லை. அவளோட திங்ஸ் மட்டும் தான் அங்கே இருக்குது. உடனே டெய்லர் ஜெஸ்ஸை திட்டிட்டு வெளியே போய் தேட போயிடுறா.
இங்க ஜெசிகா புரண்டு இருக்கிறத பாக்குறா. உடனே டேபிளை நகர்த்திட்டு பார்த்தா பாதி ஃபேடான மாரி இவங்க பண்ண டிராயிங்ஸ் எழுதின அந்த லெட்டர்ஸ்ல எல்லாமே இருக்கு. அது மேல திரும்ப எழுதுறா ஷீ பீன்னு இருக்கு. எல்லாத்து மேலேயுமே திரும்பவும் ரீக்ரியேட் பண்றாங்க. இங்க டேலர் கேட்டுக்கிட்டே அந்த பாட்டி வீட்டுக்கு வந்துட்டா. அப்போ அந்த பாட்டி ஹாலிஸ்க்கு இப்போ நடக்கிறது எல்லாமே ஜெசிகாக்கு சின்ன வயசுல நடந்திருக்குன்னு சொல்றாங்க. என் லைஃப் முழுக்க இதுக்காக தான் நான் செலவு பண்ணியிருக்கேன், இந்த ரிசர்ச்காக தான் சொல்றாங்க. குழந்தைகளோட கற்பனையை கவர்ற ஆன்மாக்கள். நம்ம கல்ச்சர்ல இது இமேஜினரி ஃப்ரெண்ட்னு சொல்லுவோம். ஒவ்வொரு கல்ச்சர்ல ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஸ்டார்டிங்ல இமேஜினரி ஃப்ரெண்ட் கூட இருக்க ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தா தான் இருக்கும். பட் கனெக்ஷன் கட் ஆகும் போது தான் ப்ராப்ளமே. அதோட பசி அதிகரிக்கும். குழந்தைகளோட கற்பனை தான் அதுங்களுக்கு சாப்பாடு. ஜெசிகா வீட்டு பிரிஞ்சதுனால தான் இப்போ ஹாலிஸை டார்கெட் பண்ணியிருக்குன்னு எல்லாத்தையுமே சொல்றாங்க. அப்புறம் இவங்க 2 பேருமே ஜெசிகாவை வந்து பாக்குறாங்க. அப்போ ஜெசிகா அப்பா சொன்ன சிபின்ற வேர்டு இதுதான், நான் கூட வேற ஏதோ நினைச்சுக்கிட்டு அப்போ சரியா புரிஞ்சிக்கல, நான் சின்ன வயசுல சான்சி பியரை சிபின்னு தான் கூப்பிட்டேன்னு சொல்றாங்க. இப்போதான் எனக்கு எல்லாமே ஞாபகம் வருதுன்னு சொல்றாங்க. நீங்க எப்படி வெளியே வந்தீங்க, நம்ம எப்படி ஹாலிஸை காப்பாற்ற போறோம்னு டெய்லர் கேட்கிறா. அந்த ஸ்கேவெஞ்சர் ஹண்ட் லிஸ்ட் தான் நமக்கு கீன்னு ஜெசிகா சொல்றாங்க. உடனே இவங்க அந்த போட்டோவை எடுத்து பார்த்து எல்லாத்தையுமே கலெக்ட் பண்றாங்க. இவங்க 3 பேருமே அந்த பேஸ்மெண்ட்க்கு வந்துடுறாங்க. அந்த கதவு முன்னாடி ஜெசிகா தன் கையில சிசரால குத்திக்கிறா. அதிக வலி தர மாதிரி ஒன்று பண்ணணும்னு அந்த லிஸ்ட்ல இருந்திருக்கு. எல்லாத்தையும் ஒரு பவுல்ல போட்டுட்டு எரிய வைக்கிறாங்க. காத்து பலமா அடிக்குது, லைட்லாம் ஆஃப் ஆகுது. இவங்களும் ரெடியா இருக்க டக்குன்னு அந்த நெருப்பு அணைஞ்சிடுது. வாட் ஹேப்பன், நம்ம எல்லாமே நல்லா தானே பண்ணோம், என்ன மிஸ் பண்ணோம்னு டெய்லர் கத்த. வாய மூடு, எல்லாமே ஒன்னாலதான், உன் தங்கச்சியை நீ தான் சரியா பாத்துக்கணும், நீ உன் அம்மா மாதிரி சுயநலவாதின்னு ஜெசிகா திட்டுறாங்க. டெய்லர் அழறா. அப்போதான் அந்த நெருப்பு திரும்பவும் எரியுது, அதுவும் ப்ளூ கலர்ல. இப்போ ஒர்க் ஆகுது. இவங்க 3 பேருமே அந்த உலகத்துக்குள்ள வந்துடுறாங்க. அப்ப அந்த டோர் க்ளோஸ் ஆகுறதுக்குள்ள சிசரை வச்சு முட்டு கொடுக்குறாங்க. பாட்டி என்ன எல்லாரையும் பைத்தியக்காரின்னு நினைச்சாங்கல்ல, இப்போ நான் இந்த உலகத்துக்குள்ள இருக்கேன்னு ஹாப்பியே கத்துறாங்க. அப்ப அங்க ஜெசிகாவுடைய அப்பா வாய்ஸ் கேக்குது. உடனே இவங்க 3 பேரும் என்னன்னு பாக்குறாங்க. சின்ன வயசுல ஜெசிகா மாட்டிக்கும் போது அவங்க அப்பா தான் காப்பாத்திருக்காரு. அப்போ அதோட கண்களை நேர்ல பாத்திருக்காரு. பல குழந்தைகளோட இமேஜினேஷன் அதோட கண்கள்ல அவர் பார்த்ததுனாலதான் இப்போ ஒரு மாதிரி இருக்காரு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவர் பிளாக் பெயிண்டால க்ளோஸ் பண்ணிருக்காரு. இதெல்லாம் இவங்க பார்த்துட்டு பேசிட்டு இருக்கும்போது பாட்டியை காணோம். எங்கடான்னு பார்த்த அந்த பாட்டி சிசர் எடுத்துடுறா. உடனே பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்கா. இவங்க அந்த ரிசர்ச்ல முழுகினதுல அந்த ஸ்பிரிட்டோட கண்ட்ரோல்ல போயிட்டாங்க. இங்க நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு கத்திக்கிட்டே பின்னாடி போகும்போது ஒரு உருவம் அவளை இழுத்துட்டு போய் கொன்னுடுது. ஹாலிஸ் ஓடுறத பார்த்துட்டு டெய்லர் உடனே அவ பின்னாடி போறா. ஒரு ரூம்குள்ள போறா. பின்னாடியே ஜெஸ்ஸும் போறான். ஆனா ரூம் சேஞ்ச் ஆயிடுது. மூளையில ஹாலிஸ் நிக்கிறா. ஹாலிஸ் ஹாலிஸ்னு கூப்பிட்டுக்கிட்டே கிட்ட போக உடனே ஹாலிஸ் திரும்புறா. பேய் மாதிரி இருக்கா, கண்ணெல்லாம் பொம்மை கண்ணு மாதிரி இருக்கு. சான்சி கம்மிங் ஃபார் யூ அப்படின்னு கிட்ட வந்து பிளக்கா சொல்லுறா. அதே சாங், அதே லைட். இப்போ ஆனா ஆலிஸை காணோம். அப்ப அந்த டெடிபேர் ஷேப் அங்க இருக்க அந்த டெடி கிட்ட போறதுக்குள்ள பாத்துட்டு டெய்லர் பிளக்க புடுங்கிடுறா. திரும்பி பார்த்தா மான்ஸ்டர் போல நிக்குது. பயத்துல ஷேப்ஸ் மட்டும் எடுத்துட்டு லைட்டை மட்டும் போடலாம்னு திரும்பி பார்க்காமலேயே பிளக்க சொல்ல ட்ரை பண்றா. ஆனா முடியல. உடனே திரும்பி போட்டா பக்கத்துல ஹாலிஸ் அப்படின்னு கத்திக்கிட்டு கிட்ட வரா. அப்போ ஜெசிகா உடனே இவளை காப்பாத்திடுறா. இனிமே நீ எங்கேயும் போகாதன்னு ப்ராமிஸும் வாங்கிடுறான். அப்புறம் இவங்க ஹாலிஸை தேடிக்கிட்டு ஒவ்வொரு ரூமா பாக்குறாங்க. அப்போ ஒரு ரூம்ல லைட் எரியுது. அந்த ரூம்குள்ள ஹாலிஸ் லிட்டில் பிரின்சஸ் மாதிரி இருக்கா. சுத்தி கிஃப்ட்ஸ்லாவும் இருக்கு. வா ஹாலிஸ், நம்ம வீட்டுக்கு போலாம்னு கூப்பிட்டா. ஹாலிஸ், நான் வரல, எனக்கு பிடிச்ச எல்லாமே இங்க இருக்கு. என் பழைய அப்பார்ட்மெண்ட்ல எனக்குன்னு ஒரு ரூம். இப்போ என் அக்கா, என் 2 அம்மான்னு சொல்ல பின்னாடி அவளோட அம்மா சமந்தா வராங்க. சமந்தா பாசமா பேச சீக்கிரம் போலாம் வாங்கன்னு ஜெசிகா கத்துறாங்க. அதான் டோர் தான் க்ளோஸ் ஆயிடுச்சு, இப்போ நம்ம என்ன பண்ண முடியும்னு டெய்லர் சொல்ல உடனே ஜெசிகா ப்ளூ கலர்ல இருக்க எல்லா பேப்பர்ஸையும் கிழிச்சு டோர் மாதிரி ஒட்டா. கற்பனைக்கு என்னைக்குமே பவர் இருக்கு. கூட ஹாலிஸும் டெய்லரும் கையில கிடைக்கிறத எல்லாத்தையும் வச்சு அவங்களும் பண்றாங்க. ஹாலிஸும் சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு கிளம்ப நார்மல் ட்ரெஸ்க்கு வந்துடுறா. அம்மாவை விட்டு போகாத செல்லம்னு பேய் மாதிரி கிட்ட வந்து நிக்கிறாங்க அவங்க அம்மா. உடனே டெய்லர் தள்ளி விட்டுடுறா. குருமாரி கரடி மான்ஸ்டர் மாதிரி வருது. நீங்க 2 பேரும் சீக்கிரம் போக, நான் இதை பாத்துக்கிறேன்னு ஜெசிகா சொல்ல இவங்களும் போறாங்க. உன்னால ஹாலிஸ் கிட்ட நெருங்க கூட முடியாது, என்னை தாண்டி நீ போயிருவேன்னு சொல்லும் போது உடனே ஃப்ளோரை உடைச்சிக்கிட்டு கீழே விழுறாங்க. அப்போ இவங்களுடைய காலை உடைஞ்சிருது. இவங்க உள்ள வந்த டோர்கிட்ட இவங்க போறதுக்குள்ள அந்த மான்ஸ்டர் இவங்களை துரத்துக்கிட்டு பின்னாடி வருது. கையில் இருக்க சிசர்ஸை வச்சு அதை திறக்க ட்ரை பண்றாங்க. உடனே டெய்லர் தெரிஞ்சு சீக்கிரம் வாங்கணும் வெளியே இழுத்துடுறா. சேஃபா இவங்க வெளியே வந்துட்டாங்க. இப்போ எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சிருச்சு. ஸோ அப்புறம் ஃபேமிலியா இவங்க எல்லாருமே அவங்க அப்பாவை பார்க்க போறாங்க. ஜெசிகா அவங்க அப்பாவுக்கு ஸ்டோரிஸை படிச்சு காமிச்சிட்டு இருக்காங்க. அப்போ டெய்லர், சாரி உங்க கூட நான் அடிக்கடி சண்டை போட்டுட்டே இருந்தேன், இனிமேல் நான் எப்பயுமே உங்க கூட சண்டை போட மாட்டேன்னு சொல்றா. ஹாலிஸும் சாரிம்மா, என்னாலதான் எல்லாமே, இனிமேல் எனக்கு சான்ஸில வேணாமான்னு சொல்றா. இட்ஸ் ஓகே செல்லம்னு ஜெசிகா ஹாலிஸ் கையை பார்க்கும்போது அவ கையில தழும்பே இல்லை. என்னன்னு பார்த்தா இவங்க இன்னும் வெளியே போகல. எல்லாருமே பொம்மை கண்ணோட ஒரு மாதிரி உனக்காக தான், உன் கற்பனைக்காக தான், இங்கேயே இருந்தா அவங்க எல்லாருமே சேஃபா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல இவங்களும்
சரி ஓகே நான் இங்கேயே இருக்குன்னு சொல்ல, அப்போ திடீர்னு டெய்லர் ஹாக்கி ஸ்டிக்கால அடிச்சுட்டு ஜெசிகா வந்து கூட்டிட்டு போறாங்க. பின்னாடியே வருதுங்க. ஆனா அதுக்குள்ளேயும் அவங்க வெளியே வந்துட்டாங்க. பிளாக் பெயிண்ட் எடுத்து இதுக்கு மேல பெயிண்ட் பண்ணணும்னு 3 பேருமே பெயிண்ட் பண்றாங்க. அப்போ அது ஜெசிகாவே இழுக்குது. உடனே டெய்லரும் இந்த பக்கம் இழுக்கிறா. அதோட கண்களை பார்க்காதீங்கன்னு டெய்லர் கத்த. ஆனா இவங்க 2 பேருமே அதோட கண்களை பிரமிச்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹாலிஸ் இனிமே சான்ஸி என் ஃப்ரெண்டு இல்லைன்னு வத்தி குச்சை கிழிச்சு போட்டுடுறா. தீ பிடிச்சி அந்த இடமே எரிய ஆரம்பிச்சிருது. வீடே முழுசா எரிஞ்சிருது. இப்போ இவங்க இருக்க வீடு இல்லை. ஸோ அதனால ஹோட்டலுக்கு வராங்க. ஜெசிகாவுக்கு காலில் ஃப்ராக்சர் ஆகிருக்கு. அப்போ 3 பேருக்கும் அங்கே ஒரு டெடி பேர் தெரியுது. வேணாம் நெக்ஸ்ட் ஹோட்டல் போயிடலாம்னு 3 பேரும் கிளம்புறாங்க. இப்போ இந்த சின்ன பையனுக்கு அந்த மாதிரி திரும்பவும் நடக்குது. டெடி பேரும் பக்கத்தில் இருக்குது. அப்படியே கண்டினியூ ஆகிற மாதிரி படத்தை முடிக்கிறாங்க. இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இது போல ஒரு நல்ல மூவியோட மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை.